அவர் வந்து ஒரு நீங்கள் சேனலில் இருந்தீங்கன்னா ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட டாக் பேக்கில் சொல்லிடுவாங்க என்ன அப்படின்றத ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருப்பாங்க. அதை நீங்கள் நியூஸ்க்கு நடுவில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு மைண்டில் ஒரு நினச்சிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், பிரியா, அதாவது இன்னைக்கு நடக்கிற விஷயம் மாதிரி இது ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. பிரதமர் மோடி வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னைக்கு வந்து வருகை தர இருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து இளையராஜா சாருடைய கச்சேரியும், அதாவது திருவாசகத்தை வந்து வாசிக்க உள்ளார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் ஜென்ரலாக அவர் அங்கே வர இதுவும் சில நேரத்தில் வந்து இவர் வர இருக்க நிகழ்ச்சிக்கு வந்து லைவ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்ல போகணும் நேருக்கு. ஓகேங்களா? அதுதான் இப்போது நான் கியூன்னு சொன்ன உடனே இப்போ நீங்கள் இது எப்படிப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செய்தி வாசிச்சுட்டு இருக்கீங்க, சரிங்களா? இடையில இப்போ லைவ் போடுறதுங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஆஸ் எ ரீடரை அதை அனௌன்ஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் சொன்னது இதுதான் விஷயம். இதுதான் பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாங்க. எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அன்னைக்கு அங்கே வர்றாங்க. இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே வந்து ஒரு 1000 ரூபாய் சிறப்பு நாணயம், கங்கை கொண்ட இவர் சோழமன்னனுடைய நாணயத்தையும் வெளியிடுறாங்க. பிளஸ் அன்னைக்கு இளையராஜா சாருடைய கச்சேரியும், அதாவது திருவாசகத்தை அவர் இசையமைக்க போறார். இன்னும் சில நேரத்தில் அந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாக்குது, லைவ் வரப்போகுதுன்னு சொல்லிடுங்க. ரெடியா போலாமா? ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரெடி, ஸ்டாண்ட் பை, கியூ. வணக்கம் நேயர்களே, இன்று தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் கரெக்டா? பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் இல்ல, பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழ்நாட்டின் சார்பாக பொதுமக்கள், அமைச்சர்களும் பொதுமக்கள் என்ன சார் சொல்ற, அதாவது இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக அமைச்சர்களும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அப்புறம் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டு சொல்லிட்டீங்க ஏற்கனவே. இப்போ ஆரம்பத்துல இருந்தலாமா? ஆரம்பத்துல இருந்து. ஓகே, ரெடி, கியூ. வணக்கம் நேயர்களே, இன்று தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி வருகை தர இருக்கிறார். இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் சார்பாக அமைச்சர்களும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சிறப்பு ஏற்பாடாக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் திருவாசகத்தையும் இசையமைக்க உள்ளார். இதன் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை விட்டீங்க, அந்த நாணயத்தை ரிலீஸ் பண்றாங்க. பரவாயில்ல, இது நீங்க ஒரு விஷயத்தை நான் வந்து எழுதி கொடுக்கல, முன்னாடி ப்ராம்ப்டர்ல இல்லை, நான் சொன்னதை வச்சு நீங்க சொல்றீங்கல்ல, திஸ் இஸ் குட். இப்போ நம்ம கிளாஸ்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது நீங்க உச்சரிப்பு கத்துக்குவீங்க, அதுக்கப்புறம் தலைப்புச் செய்திகளை கத்துக்குவீங்க. இதெல்லாம் முடிஞ்சு இதை வந்து ஒரு கடைசியாக ரொம்ப ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்லி தர்றோம் இல்லைங்களா? அதில் நீங்கள் இவ்வளோ கிராஸ் பண்ணி சொல்கிறது இட்ஸ் குட், பாராட்ட வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள், நன்றி.